நாட்டின் கல்வி முறை கவனமாக கையாளப்படுவதுடன் பயன்மிக்கதாக இருப்பதை உறுதி செய்யும் முயற்சியாக 13வது மலேசிய திட்டத்தின் மூலம் பாலர் பள்ளி தொடங்கி இடைநிலை கல்வி வரை அமைச்சு முழு கவனம் செலுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பொருட்டு நாடு முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்களின் உள்கட்டமைப்பை பழுதுபார்த்தல், மேம்படுத்துதல் மற்றும் புதிய பள்ளிகளை கட்டுதல் உட்பட கல்வித்துறைக்கு 6,700 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடேக் தெரிவித்துள்ளார். மலேசியா மீது இதற்கு முன்னர் விதித்திருந்த பரஸ்பர வரியை அமெரிக்க அரசாங்கம் 19 விழுக்காடாக குறைத்துள்ளது. இதற்கு முன்னர் அமெரிக்கா 25 விழுக்காடு பரஸ்பர வரியை மலேசியா மீது விதித்திருந்தது. அது இம்மாதம் 1ஆம் தேதி, அதாவது நேற்று முதல் அமலுக்கு வரும் என்று அமெரிக்கா அறிவித்திருந்தது. தொடக்கத்தில் விதிக்கப்பட்டிருந்த 24 விழுக்காட்டு வரியை விட அமெரிக்காவுக்கான மலேசியாவின் சில குறிப்பிட்ட ஏற்றுமதி மீதான வரி அதிகமாகும். 24 விழுக்காடு பரஸ்பர வரி விதிப்பின் அமலாக்கம் 90 நாட்களுக்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மக்களவையில் கடந்த வியாழக்கிழமை 13வது மலேசிய திட்டத்தை தாக்கல் செய்த போது பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் புதிய பரஸ்பர வரி விதிப்பு குறித்து கோடி காட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 13வது மலேசிய திட்டத்தில் கல்விக்காக முன்மொழியப்பட்டுள்ள சீர்திருத்தத்தில் பல கட்டமைப்பு பலவீனங்கள் இருப்பதாக முன்னாள் பொருளாதாரத்துறை அமைச்சர் ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். கல்விக்காக அதிக செலவுகள் இருந்த போதிலும் நாடு மிக முக்கியமான விஷயங்களில், குறிப்பாக ஆசிரியர்கள் மற்றும் குழந்தை பருவ மேம்பாட்டில் முதலீடு குறைவாக இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். 5 வயதில் கட்டாய பாலர் பள்ளி, 6 வயதில் ஆரம்ப பள்ளியில் முன்கூட்டிய சேர்க்கை மற்றும் மேம்படுத்தப்பட்ட ஆசிரியர் திறன்கள் உட்பட புதிய நடவடிக்கைகள் வெறும் பாடத்திட்ட புதுப்பிப்புகள் அல்லது உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் பற்றியது மட்டுமல்ல என்று ரவிசி தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இது பட்ஜெட் ஒதுக்கீடுகளுக்கும் உண்மையான கல்வி முடிவுகளுக்கும் இடையிலான நீண்ட கால பொருந்தாத தன்மையை சரி செய்வது பற்றியது என்று அவர் குறிப்பிட்டார். புதிய பாடத்திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் ஆசிரியர்களின் திறன்களில் அதிக இலக்கு முதலீட்டிற்கு இது சிறிய இடத்தை விட்டுச் சென்றுள்ளது என்று பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். ஆசிரியர்களுக்கு போதுமான பயிற்சி அளிக்கப்படாவிட்டால் எந்த பாடத்திட்ட சீர்திருத்தமும் வெற்றி பெறாது என்பதை அவர் வலியுறுத்தினார். தோட்ட தொழிலாளர்களுக்கான வீட்டுரிமை சட்டத்தின் கீழ் குறைந்தது 25,000 தோட்ட தொழிலாளர்களுக்கு வீடுகளை கட்டிக் கொடுக்க கோரி வரும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி நாடாளுமன்ற வளாகத்தின் முன் தோட்ட தொழிலாளர்கள் ஒன்று கூடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்களுக்கான வீட்டுரிமை சட்டத்தை PSM கட்சி அறிமுகப்படுத்தியுள்ளது என்று அதன் துணைத் தலைவர் அருட்செல்வன் நேற்று தெரிவித்தார். தோட்ட சமூக ஆதரவு குழு தோட்ட தொழிலாளர்களுக்கான வீட்டு உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்க மத்திய, மாநில அரசுகளுக்கு ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த விரும்புகிறது. அதன் அடிப்படையில் தோட்ட தொழிலாளர்களுக்கான வீட்டுரிமை சட்டத்தின் கீழ் நாடு தழுவிய அளவில் 25,000 தொழிலாளர்களுக்கு வீடுகளை கட்டிக் கொடுக்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வரும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் ஒன்று கூடும் போது தோட்ட தொழிலாளர்களுக்கான வீட்டுரிமை சட்டத்தின் மகஜரை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அல்லது அமைச்சரிடம் ஒப்படைப்போம் என்று அவர் தெரிவித்தார். கில்லான் சிம்பாங்லிமா தமிழ் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் சங்க ஏற்பாட்டில் மைண்ட் ஆப்ஸ் எனும் டியூஷன் வகுப்புக்கான செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்நிகழ்வுக்கு பள்ளி மேலாளர் வாரிய தலைவரும் ஓம்ஸ் அறவாரிய தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் சிறப்பு வருகை புரிந்தார். இணையம் வழி மாணவர்களுக்கான வகுப்புகள், பயிற்சிகள், தேர்வுகள், உரையாடல்கள் என அனைத்து வசதிகளோடும் உருவாக்கப்பட்டுள்ள இந்த மைண்ட் ஆப்ஸ் செயலி மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் இருக்கும் என்று அதன் நிறுவனர் தினேஷ்குமார் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு நுட்பத்தின் மூலம் மலேசிய பாடத்திட்டங்களை புகுத்தி புதிதாக குரு AI என ஒரு மெய்நிகர் ரோபோவை உருவாக்கி இருப்பதாகவும் மாணவர்களுக்கு இந்த குரு AI பயனாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். பள்ளியில் சுமார் 300 மாணவர்களுக்கு இலவசமாக இந்த டியூஷன் வகுப்புகளை நடத்த மைண்ட் ஆப்ஸ் நிறுவனம் முயற்சி மேற்கொண்டுள்ளதாக பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நாகராஜா சின்னையா தெரிவித்தார். ஒரு காலத்தில் பள்ளிகளில் வகுப்புகள் முடிந்த பிறகு பிரத்யேக வகுப்புகள் இருக்கும். ஆனால் இப்போது அவை இல்லை. எனவே அது மாதிரியான சூழலில் இது போன்ற டியூஷன் வகுப்புகள் மாணவர்களுக்கு பயனாக அமையும் என்று பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வநாதன் முனியாண்டி கூறினார். மாணவர்களுக்காக இலவசமாக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளனர். இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு மென்மேலும் தங்கள் கல்வியை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார்.
சிறப்பான ஏற்பாட்டினை செய்த பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் மைண்ட் ஆப்ஸ் நிறுவனர் மற்றும் பணியாளர்களுக்கும் அவர் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். சிலாங்கூர் மாநில இடைநிலைப் பள்ளி தமிழ் மாணவர்கள் மற்றும் தொடக்க தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான 8ஆம் ஆண்டு தான்ஸ்ரீ K.R. சோமா சுழல்கிண்ண நாடக விழாவும் 1ஆம் ஆண்டு நாவின் பால் சுழல்கிண்ண நாட்டிய விழாவும் நாளை ஆகஸ்ட் 3ஆம் தேதி பந்திங் கோலலங்கா தேவான் ஸ்ரீ ஜூக்ராவில் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறவிருக்கிறது. தமிழ் கல்வி கலை கலாச்சார சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெறும் இந்நிகழ்வில் 12 தமிழ் பள்ளிகளின் 12 கிராமிய நடனங்களுடன் 12 கதம்ப நாட்டியங்களும் இடம்பெறுவதோடு 12 தமிழ் பள்ளிகளின் 24 நாட்டிய படைப்புகளில் சுமார் 192 மாணவ மணிகள் பங்கேற்க உள்ளனர். மேலும் 6 இடைநிலைப் பள்ளி தமிழ் மாணவர்களின் நாடகங்களும் இடம்பெறுகிறது. போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு 3000 ரிங்கிட்டில் தொடங்கி அடுத்தடுத்த நிலைகளின் அடிப்படையில் ரொக்க பரிசுகளும் வழங்கப்படும். அதோடு சுழல் கிண்ணம், கேடயங்கள், நற்சான்றிதழ்களும் வழங்கப்படும். தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் மற்றும் நாவின் பால் நிறுவனத்தின் ஆதரவோடு முற்றிலும் இலவசமாக நடைபெறும் இந்த நாடக நாட்டிய விழாவுக்கு வருகை தந்து விழாவினை சிறப்பிக்குமாறு ஏற்பாட்டு குழுவின் தலைவரும் சிலாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளின் முன்னாள் அமைப்பாளருமான அவ்வை முருகன் கண்ணன் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.